Good morning students. Let us see about memory from unit 4 in DCF. The topic is memory. Memory is an essential component of microprocessor system which stores binary instruction and data. Binary instruction means combination of zeros and ones. Data is nothing but a value of input or output. There are various types of memory which can be classified into two categories. They are main memory, storage memory. ஸோ இதில் மெமரி அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். மெமரி அப்படின்றது மைக்ரோ ப்ராசஸர் சிஸ்டமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்போனண்ட். சரிங்களா? மெமரி இல்லை அப்படின்னா நம்ம அந்த மைக்ரோ ப்ராசஸர் சிஸ்டமை யூஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் நமக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரோக்ராமாக இருக்கட்டும், டேட்டாவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? we can store into a memory. ஸோ மெமரி அப்படின்றது ஒரு எசென்ஷியல் காம்போனண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மெமரியில் பார்த்திங்க அப்படின்னா டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மெயின் மெமரி, ஸ்டோரேஜ் மெமரி. The MPU uses its address bus to send the address of a memory register and uses the data bus and control lines to read from or write into the register. ஸோ இப்போது மெமரி அப்படின்னாலே அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். ரிஜிஸ்டர்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டாவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ மைக்ரோ ப்ராசஸர் சிஸ்டமில் நம்ம 3 பஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன பஸ்? அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், அடுத்து கண்ட்ரோல் பஸ். இந்த 3 பஸ்ஸஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த 3 பஸ்ஸஸில் அட்ரஸ் பஸ் அப்படின்றது மெமரியில் இருக்கிற ரிஜிஸ்டரோட அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு, ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்கிற டேட்டா பஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா read from or write into the register. ரிஜிஸ்டரில் இருக்கிற டேட்டாவை we can read, otherwise we can write into the register. read and write பண்ணுறதுக்காக இந்த டேட்டா பஸ் அண்டு கண்ட்ரோல் பஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் சப்ஹெட்டிங்காக பாருங்கள், ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்ற ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு அனதர் நேம் லாட்ச். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் எலமெண்ட்டு தான். ஓகேங்களா? ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்றது ஒரு சர்க்கியூட் தான், நம்ம மெமரியில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ் எலமெண்ட். எ ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் லாட்ச் இஸ் எ பேசிக் எலமெண்ட் ஆஃப் மெமரி. மெமரியில் இருக்கிற ஒரு பேசிக் எலமெண்ட் தான் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப். டு ரைட் ஆர் ஸ்டோர் எ பிட் இன் த லாட்ச் அண்ட் இன்புட் டேட்டா பிட் அண்ட் எனேபிள் சிக்னல் ஆர் நீடட். ஸோ இந்த லாட்ச் அப்படின்றதுக்கு நீங்கள் தமிழ் மீனிங் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாக் அப்படின்ற மீனிங் தான் வரும். இப்போ ஒரு டோரில் லாக் வந்து ஓப்பனில் இருந்தது அப்படின்னா we can enter into the room, otherwise we cannot enter into the room. அதே மாதிரி தான். ஸோ இந்த லாட்ச்சில் நீங்கள் கொடுக்குற அந்த டேட்டா பிட் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் கொடுக்க முடியும். சப்போஸ் 1 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து எனேபிள். ஸோ எனேபிள் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேஷனோ ப்ராசஸோ வந்து பர்ஃபார்ம் ஆகும். 0 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து டிசேபிள். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகாது? ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகாது. ஸோ டு அவாய்ட் unintentional change in input and control the availability of the output, tri-state buffer can be used. ஸோ இதில் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் 2 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னும் போது நம்ம சம்டைம்ஸ் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ட்ரை ஸ்டேட் பஃபரையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பஃபர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மோரர்லெஸ் மெமரி தான். ஸோ மெமரி பஃபர் ரெண்டுமே வந்து சேம் தான். இந்த பஃபரை வந்து நம்ம இன்புட் பஃபர், அவுட்புட் பஃபர் அப்படின்னு 2 டைப்ஸாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். உங்களுக்கு அந்த நேம்லேயே புரிஞ்சிருக்கும். இன்புட் பஃபர் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது? இன்புட்டை வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அவுட்புட் பஃபர் வந்து மெமரியில் இருக்கிற அவுட்புட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட டெஃபினேஷன் பாருங்கள். டு ரைட் இன்டு த மெமரி இன்புட் பஃபர் ஹேஸ் டு பி எனேபிள்டு. இன்புட் பஃபரை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு அப்படின்னா we can write into the memory. மெமரியில் வந்து நம்ம ஏதாவது டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? தி அவுட்புட் பஃபர் ஹேஸ் டு பி எனேபிள்டு. எப்போ? ரீட் ஃப்ரம் த மெமரி. நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவை மெமரியிலேருந்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் அவுட்புட் பஃபர் வந்து எனேபிளில் வச்சுக்கணும். சப்போஸ் இது ரெண்டையும் நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம், 0 அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ரைட் ரீட் ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பேசிக் லாட்ச்னால் என்னது? ஃப்ளிப் ஃப்ளாப். ஒரு பேசிக் ஃப்ளிப் ஃப்ளாப்பும் ஒரு ட்ரை ஸ்டேட் பஃபர் கொண்ட ஃப்ளிப் ஃப்ளாப்பும் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2 ஸ்டேட்ஸ் தான் இருக்கும் பேசிக் அப்படின்னா. ஒன்று நம்ம இன்புட் கொடுப்போம், இன்னொரு சைடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட்புட் கெட் பண்ணுவோம். இது வந்து 2 ஸ்டேட்டு. ட்ரை ஸ்டேட் அப்படின்னா ட்ரை அப்படின்னா 3,
3 ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது அதுக்கு மிடில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நாட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஆக்சுவல் இன்புட்டை நாட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு இன்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட்டாக பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ட்ரை ஸ்டேட் பஃபர் அப்படின்றது. இப்போ வந்து தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் எ மெமரி சிப் ஆர், ஒரு மெமரி சிப்க்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் நீடட் அப்படின்றத ஒரு 4 பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் லைன். அட்ரஸ் லைன் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா டு ஐடென்டிஃபை எ மெமரி ரிஜிஸ்டர், ஒரு மெமரியில் நம்பர் ஆஃப் ரிஜிஸ்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அட்ரஸ் லைன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எத்தனை அட்ரஸ் இருக்கோ அத்தனை மெமரி வந்து ரிஜிஸ்டர் வந்து மெமரியில் அவைலபிள் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் பாருங்கள் சிப் செலக்ட் சிக்னல். சிப் செலக்ட் சிக்னலில் ஷார்ட்டாக சிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் அப்படின்னா அதோட பிட் வேல்யூவை 1 அப்படின்னு செட் பண்ணணும். டிசேபிள் அப்படின்னா 0 அப்படின்னு செட் பண்ணணும். ஸோ இதை நம்ம செட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா இந்த அட்ரஸ் லைன்ஸை வந்து மெமரியில் இருக்கிற ரிஜிஸ்டரோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இன்டர்ஃபேஸிங் லாஜிக் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், தி அட்ரஸ் லைன்ஸ் கனெக்டட் to CS select the chip and the address lines connected to the address lines of the memory chip select the register. நம்ம சிஎஸ்ஸை எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்ரஸ் லைன்ஸை வந்து அந்த மெமரியில் இருக்கிற ரிஜிஸ்டரோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிட் வேல்யூ பாருங்கள் 1 or 0. 1 for enable, 0 for disable. ஆன் ஆஃப் மெத்தட் தான் ஓகேவா. ஸோ இந்த ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், இதில் வந்து கண்ட்ரோல் சிக்னல் ரீட், கண்ட்ரோல் சிக்னல் ரைட் அப்படின்னு 2 டேர்ம் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் சிக்னல் ரீட் அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக ஆர்டி சொல்லுவோம். கண்ட்ரோல் சிக்னல் ரைட் அப்படின்றத WR அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேமுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் பஃபர் இன்புட் பஃபர் யூஸ் பண்ணி நம்ம மெமரியில் ரிஜிஸ்டருக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். அவ்வளோதான் சிம்பிளாக இந்த பாயிண்டில். நெக்ஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், ரீட் அண்ட் ரைட் மெமரி மாடல், ரோம் மாடல். ஸோ இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது லெஃப்ட் சைட் பாருங்கள், ரீட் அண்ட் ரைட் மெமரி மாடல். ஸோ we can read or write operation in memory. we can do read or write operations in memory. read and write memory model. read and write memory மாடலில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீட் ஆப்ரேஷனும் பண்ணலாம், ரைட் ஆப்ரேஷனும் பண்ணலாம். ரோம் அப்படின்றது எக்ஸ்பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. So we can only read content or data from the memory. We cannot write or modify or update anything from to a memory. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரோம் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ரீட் மட்டும்தான் பண்ணலாம். ரைட்டோ அப்டேட்டோ மாடிஃபையோ என்னால் என்ன பண்ண முடியாது, அதை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ரோம் மெமரி, ரீட் அண்ட் ரைட் மெமரி. ஸோ இந்த நேமை வச்சு நீங்கள் வந்து டெஃபினேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள், சப்மிட்டிங் மெமரி மேப் அண்டு அட்ரஸஸ். மெமரி மேப் அப்படின்றது நத்திங் பட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மெமரி. ஸோ ஒரு மெமரி அப்படின்னா அதில் வந்து எத்தனை ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது, ஸோ அதோட அட்ரஸ் என்ன, எத்தனை அட்ரஸ் லைனோட கனெக்ட் ஆகிருக்கு, இதை வந்து நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக பார்க்குறதுக்கு பேர் தான் மெமரி மேப். ஸோ அப்போது ஒவ்வொரு ரிஜிஸ்டருக்கும் என்ன இருக்கும், அதுக்கு யூனிக்காக ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஹெட்டிங்கில் நம்ம பார்க்குறது. இதில் பாருங்கள், டிப்பிக்கலி இன் அன் 8-bit microprocessor system 16 address lines are available for memory. ஸோ இந்த 8-bit microprocessor சிஸ்டமில் 16 address lines வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ it is capable of identifying 2^16 memory register. அப்போது அந்த மெமரியில் இருக்கிற ரிஜிஸ்டரோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 2^16. அப்போ 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32. ஸோ இதே மாதிரி நீங்கள் 16 டைம்ஸு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் 65,536 காம்பினேஷன் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ் வந்து அந்த மெமரியில் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த என்டையர் மெமரி அட்ரஸ் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் 0000 to FFF
40 இருக்கும் to 4F ஹெக்ஸா டெசிமலில் தான் வந்து அந்த ரிஜிஸ்டரோட அட்ரஸை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஹெக்ஸா டெசிமல் கான்செப்டில் நீங்கள் யூனிட் 1 or 2ல் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எ மெமரி மேப் இஸ் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெமரி மேப் அப்படின்றது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். பிக்டோரியல்னால் என்னது? பிக்சர் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறது தான். இங்கே தான் மெமரி இருக்குது, இவ்வளோ ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக பண்ணுறதுக்கு பேர் தான் மெமரி மேப். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெமரி அட்ரஸஸ் ப்ரொவைட் த லொக்கேஷன் ஆஃப் வேரியஸ் மெமரி டிவைசஸ். ஸோ இந்த மெமரி அட்ரஸஸ் வந்து நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, மெமரியில் இருக்கிற ரிஜிஸ்டர்ஸோட லொக்கேஷன்ஸ் அட்ரஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை அப்படியே ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். As a real-time example, assume that houses built in sequence are given 3-digit decimal numbers which will enable us to number 1000 houses from 000 to 999. அதாவது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு 1000 ஹவுசஸ் இருக்குது. ஸோ அந்த 1000 ஹவுசஸை நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா 000லேருந்து 999 வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஹவுஸோட நம்பர் என்னது? 000. செகண்ட் ஹவுஸோட நம்பர் என்னது? 001. தேர்ட் ஹவுஸோட நம்பர் 002. ஸோ இப்படியே போகும்போது 1000th ஹவுஸோட நம்பர் என்னவாக இருக்கும்? 999 இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. தி நம்பரிங் ஸ்கீம் கேன் பி டிவைஸ்டு with the concept of row or block. ஸோ இப்போ அந்த ஹவுசஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிறது நீங்கள் பிளாக்காக இருக்கலாம், அதர்வைஸ் வந்து ரோவாக இருக்கலாம். இப்போ ஒரு ரோவில் ஒரு 100 ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் என்னது? 0 to 99ல் ஸ்டார்ட் ஆகும். 00 to 99. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் வச்சுக்கலாம். இல்லை ஒரு பிளாக்கில் ஒரு 100 ஹவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் 00 to 99 நம்பரில் வந்து நீங்கள் காம்பினேஷனில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த நம்பர் வந்து எதுவோ வேணால் இருக்கலாம். நீங்கள் உங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹவுஸ் 1ஓட நம்பர் வந்து 000, ஹவுஸ் 1000ஓட நம்பர் வந்து 999. ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், அந்த ரோட் மேப் வந்து நம்ம இதை வச்சு வந்து பில்ட் பண்ணுவாங்க. Similarly, in the binary number system, 16 binary digits can have 65,536 different combination. So 16 binary address நம்ம கொடுக்கும்போது நான் சொன்னல 2^16 வேல்யூ வந்து 65,536 வரும் அப்படின்னு. அப்போ ஒரு மெமரியில் என்ன இருக்கும்? 65,536 ரிஜிஸ்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ரிஜிஸ்டருக்கும் யூனிக்காக ஒவ்வொரு என்ன இருக்கும்? லொக்கேஷன் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். ஸோ இதை தான் வந்து இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அது ஒரு ஹவுஸ் கான்செப்ட். ஒரு ஏரியாவில் சீக்வன்ஷியலாக வந்து 1000 ஹவுஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் என்னது மெமரியில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 16 பைனரி டிஜிட்ஸ் கொண்ட மெமரியாக இருந்தது அப்படின்னா 65,536 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் போடுறதுக்கு பேர் தான் வந்து மெமரி மேப்பு. அதே ஹவுசஸ்க்கு நீங்கள் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரோட் மேப்பு. ஸோ இதை வந்து உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக கொடுத்து புரிய வச்சுருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் சேம் அதே தான். நெக்ஸ்ட்டு மெமரிஸ் அட்ரஸ் லைன். மெமரிஸ் அட்ரஸ் லைன் அப்படின்றது ஒவ்வொரு மெமரிக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு அட்ரஸ் லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். கன்சிடரிங் எ சிப் வித் 256 registers, 256 binary numbers are required to identify each register. ஒரு மெமரியில் வந்து 255 ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அட்ரஸ் லைன் தேவை? 256 அட்ரஸ் லைன் தேவை. ஏன்னா ஒவ்வொரு அட்ரஸ் லைனும் ஒவ்வொரு ரிஜிஸ்டரை வந்து பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்கு லாஜிக் ஸ்டேட்ஸில் 0s and 1s தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு லாகர்தமிக் சம் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெமரி போர்ட் சைஸ். மெமரி போர்ட் சைஸ் அப்படின்றது 1 இருக்கலாம், 4 இருக்கலாம், 8 இருக்கலாம். 1 அப்படின்னா என்னது? பிட். 0 or 1 அதுதான் வந்து ஒரு பிட்டு. 4 அப்படின்னா நம்ம போர்ட் ஆர் நிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் எவ்வளோ பிட்ஸ் இருக்கும்? 4 பிட்ஸ் இருக்கும். 8 அப்படின்றது ஒரு பைட்டு. அப்போ அந்த பைட்டில் எவ்வளோ பிட்ஸ் இருக்கும்? 8 பிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெமரியை வந்து சிப்பை வந்து டிசைன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நிபுலாக இருக்குது அப்படின்னா அதில் 4 பிட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். பைட்டாக இருக்குது அப்படின்னா we can store 8 பிட்ஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ இப்போது இதில் டோட்டல் சைஸ் பாருங்கள் 1024.
இப்போ வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஒரு கேபி அப்படின்றது 1024 பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு எம்பி அப்படின்றது 1024 கிலோ பைட். இப்போ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 1024 அந்த மாதிரி தான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அப்போ 1024 × 4 = 4096 பிட்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதே 1024 × 8 அப்படின்னா 1024 × 8 என்ன வேல்யூ வருதோ அவ்வளோ பைட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த மெமரி வேர்ட் சைஸு. நெக்ஸ்ட்டு மெமரி அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச். இப்போது மெமரியில் ஒரு என்ன சொல்லுது, ஒரு பர்டிகுலர் அட்ரஸில் இருக்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், ஃபெட்ச் பண்ணலாம். அது டேட்டாவாக இருக்கலாம், அதர்வைஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். இதை ஃபெட்ச் பண்ணுறது தான் வந்து மெமரி அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச். ஸோ இந்த மெமரியை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு டயக்ராம் பார்த்தோம்ல, ரீட் அண்ட் ரைட் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இந்த மாதிரி வந்து 2வாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதோட டெஃபினிஷன் தான் memory can be classified into 2 groups: prime main memory and storage memory. The prime memory involves read and write memory, RAM and ROM. The storage memory includes a magnetic disk and tapes. The RAM and ROM can be further classified into as follows. இப்போ இந்த RAM ROM-ஐயே வந்து இன்னும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா ரீட் ரைட் மெமரி. இதை வந்து நம்ம ரேம் அப்படின்னு சொல்லலாம். ரேம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. தி மைக்ரோப்ராசஸர் கேன் ரைட் இன் டு ஆர் ரீட் ஃப்ரம் திஸ் மெமரி. இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் ரேம். திஸ் மெமரி இஸ் volatile. 2 types are read and write memories are available: the static and dynamic RAM. RAM அப்படின்றது என்ன சொன்ன, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதில் நம்ம ரீட் ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம், ரைட் ஆப்ரேஷனும் பண்ணலாம். இந்த ரேமை நம்ம 2 டைப்ஸாக வந்து நம்ம பிரிக்கிறோம். 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ரேம் அண்டு டைனமிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்றது இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ். ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு ஸ்டோர் எ பிட் ஆஸ் எ வோல்டேஜ். இதில் ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிட்டாக ஸ்டோர் ஆகும், வோல்டேஜாக வந்து கன்வெர்ட் ஆகும். தி மெமரி சிப் ஹேஸ் ஹை ஸ்பீடு. இந்த ஸ்டாட்டிக் ரேம் பார்த்திங்க அப்படின்னா ஹை ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஹை ஸ்பீட் ப்ராசஸர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் ரேம் known as cache memory is included on the processor chip. இந்த ப்ராசஸர் சிப்பில் பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் மெமரியை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். கேட்ச் மெமரி அப்படின்றது வந்து ஒரு டெம்ப்ரவரி மெமரி தான். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் வந்து இமீடியட்டாக அந்த மெமரி க்ரியேட் ஆகிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த டேட்டாவெல்லாம் அதில் வச்சுருக்கும். ஆப்ரேஷன் ஃபினிஷ் ஆனதும் கம்ப்ளீட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா வில் பி எரேஸ்டு ஃப்ரம் த கேட்ச் மெமரி. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு டைனமிக் ரேம். டைனமிக் ரேம் பாருங்கள், இட் இஸ் மேட் அப் ஆஃப் MOS transistor gates and it stores a bit as a charge. இதில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூவெல்லாம் வந்து பிட்டாக ஸ்டோர் ஆகும், சார்ஜாக வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து MOS அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டைனமிக் ரேமை வந்து டிசைன் பண்ணியிருப்போம். இப்போது டைனமிக் மெமரி ஹேஸ் ஹை டென்சிட்டி, லோ பவர் கன்சப்ஷன் அண்ட் இஸ் சீப்பர் தென் ஸ்டாட்டிக் மெமரி. நீங்கள் ஸ்டாட்டிக் மெமரியை கம்பேர் பண்ணும்போது டைனமிக் மெமரி வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். சரிங்களா? டைனமிக் ரேம் நீட்ஸ் ரெஃப்ரெஷிங். டைனமிக் ரேமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக் ரேமில் வந்து நம்ம எத்தனை ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதோட டேட்டா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோரிங்லேயே இருக்கும். டைனமிக்கில் அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதும் ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த ஓல்டு டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு நியூ டேட்டாவை வந்து அங்கே லோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து ரெஃப்ரெஷிங். இப்போ ரீட் ஒன்லி மெமரி பார்க்கலாம், ரோம். ஸோ இந்த ரோம் அப்படின்றது வந்து நான் வாலடைல் மெமரி, அதாவது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரோக்ராம்ஸ் அண்டு டேட்டா தட் நீட் நாட் பி ஆல்டர்டு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா ஸ்டோர் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வி கேன் நாட் எனி ஆல்ட்ரேஷன் இன் தட் மெமரி. அந்த மெமரியில் நம்மளால் எதுவுமே ஆல்டர் பண்ண முடியாது. த இன்ஃபர்மேஷன் கேன் ஒன்லி பி ரீட். அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணிக்க முடியும், வி கேன் ரீட் ஒன்லி. These are 5 types of ROM. இந்த ரோமில் பார்த்திங்க அப்படின்னா 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா மாஸ்க்டு ரோம், PROM, EPROM, EEPROM அண்டு ஃப்ளாஷ் மெமரி. ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க்டு ரோம். மாஸ்க்டு ரோம் அப்படின்றது எ பிட் பேட்டர்ன் இஸ்
permanently recorded by masking and metallization process. இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்மனெண்ட்டாக வந்து ஸ்டோர் ஆகும், ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. PROM அப்படின்றது ப்ரோக்ராமபிள் ரோம். நீங்கள் வந்து கோடிங்ஸ் எழுதி நீங்கள் இதில் வந்து சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணலாம். திஸ் மெமரி கேன் பி ப்ரோக்ராம்டு பை த யூசர் வித் எ ஸ்பெஷல் PROM programmer that selectively burns the fuses according to the bit pattern to be stored. நீங்கள் அந்த பிட் வேல்யூ 0 or 1 யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், EPROM. EPROM அப்படின்னா erasable programmable read only memory. Information is stored by using an EPROM programmer. All the information can be erased by exposing the chip to ultraviolet light and chip can be reprogrammed. சப்போஸ் நீங்கள் வந்து EPROM டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை மாடிஃபை பண்ண முடியாது. பட் அதை எரேஸ் பண்ணிவிட்டு நியூ இன்ஃபர்மேஷனை வந்து உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதை எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா அல்ட்ராவைலட் லைட்டு. ஸோ அல்ட்ராவைலட் லைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த சிப்பை வந்து கேன் பி ரீப்ரோக்ராம்டு. அகெயின் வந்து நம்ம ரீப்ரோக்ராம்டு வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு EEPROM, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இட் இஸ் ஃபங்க்ஷனலி சிமிலர் டு EPROM. EPROM மாதிரி தான் வந்து சிமிலராக இருக்கும். Except that information can be altered by using electrical signals at the register level. இது பார்த்திங்க அப்படின்னா EPROM மாதிரியே தான் ஃபங்க்ஷன் ஆகும். பட் இதில் எரேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம என்ன சிக்னல் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் சிக்னல் யூஸ் பண்ணுறோம். ஆனால் EPROMல என்ன சிக்னல், அல்ட்ராவைலட் லைட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னல் யூஸ் பண்ணி தான் வந்து எரேஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனல் ஒன், ஃப்ளாஷ் மெமரி. ஃப்ளாஷ் மெமரி பாருங்கள், தி ஃப்ளாஷ் மெமரி கேன் பி எரேஸ்ட் எய்தர் என்டையர்லி ஆர் அட் த செக்டார் லெவல். ஃப்ளாஷ் மெமரியில் இருக்கிறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், எரேஸ் பண்ண முடியும். அந்த எரேஸ் பண்ணுறது ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் வந்து எரேஸ் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து செக்டார் லெவலில் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.